Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம பிஸ்கட் தான் பார்க்க போறோம். அதாவது டைமண்ட் பிஸ்கட் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டைமண்ட் ஷேப்ல இல்லாம நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம கட் பண்ணி செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். எப்பவும் நம்ம கப்ல வந்து அளந்து மெஷர் பண்ணி தான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சமா செய்வோம். தீபாவளின்னு வந்தாலே எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக நம்ம பலகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்வோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பிஸ்கட் வந்து 1 கிலோ மாவு வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. வாங்க பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். மாவு வந்து சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே மாவு ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது ஒரு முறை சலிச்சுக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவில் செய்ய பிடிக்கலனாலும் நீங்கள் கோதுமை மாவு 1 கிலோ எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமை 1/2 கிலோ மைதா எப்படி வேணால் நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் மைதா மாவு மட்டும் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 600 கிராம் சர்க்கரையை நான் வந்து வெயிட் போட்டு எடுத்திருக்கேன். 1 கிலோ மைதா மாவுக்கு 600 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 முறை நான் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான் வந்து 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவும் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரையில் 3 சேர்த்துக்கிறேன். இதை முதல்ல அரைச்சிட்டு திரும்ப மீதி இருக்கிற சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது எடுத்துருக்கிற மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருந்த எல்லா சர்க்கரையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மாவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சம் நீங்கள் அளவு கம்மியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதாவது சமையல் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா கரண்டி வச்சு இப்படி லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். சும்மா லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 100 ml வந்து நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து உருக்கிட்டு 100 ml அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முதல்ல நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். மைதா மாவோட சர்க்கரையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க, போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யை சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் பார்த்தீங்களா, அதை விட கெட்டியாக இருக்கணும் மாவு. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா தேய்க்கவே முடியாது, ஒட்டும். அதனால் நல்லா கெட்டியாக மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து ரொம்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணியை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே ரொம்ப இலக்கமாக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை வந்து நான் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டும். அதனால் மாவு கொஞ்சமாக போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ ஒட்டாமல் தேய்க்க முடியும். பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சோம்னா அப்போ பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மெல்லிசாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மெல்லிசாக கூட கட் பண்ணி தேய்ச்சிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் மொத்தமாக செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நான் வந்து தேய்ச்சிக்க போகிறேன். இப்போ கத்தியை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சம் பெருசாவே நான் வந்து பீஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதா வேணும்னா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், எந்த ஷேப் வேணும் எந்த சைஸ் வேணும்னு கட் பண்றது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நான் வந்து தேய்ச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகை வர மாதிரிலாம் காய வைக்கக்கூடாது. அதாவது நம்ம வடை பஜ்ஜிக்கெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்பலாம் காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான தீயில காய வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலேயும் கலர் வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும் பிஸ்கெட். எண்ணெயை ரொம்ப காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு மேலே கலர் வந்துடும், நம்ம எடுத்துருவோம். ஆனால் பிஸ்கெட் சாப்பிடும்போது உள்ளே வெந்திருக்காது, மாவு வந்து பச்சையாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக வெந்து வரும், கலரும் கரெக்டாக இருக்கும் நமக்கு எடுக்கும்போது. பாருங்க, நம்ம எண்ணெயில் போட்டதுமே மாவு வந்து கீழே போய் தங்கிட்டு அதுவாக மேலே வந்து வந்துருச்சு பாருங்க. கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். நான் வந்து பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் போடலை, ரொம்ப மெல்லிசாகவும் போடலை, கரெக்டாக மீடியமாக நான் வந்து தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் வந்து நல்லா வெந்துருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வந்திருக்கு. உள்ளேயும் பிஸ்கெட் வந்து மாவு மாதிரிலாம் இருக்காது, நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுமே நான் வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ பிஸ்கெட் வந்திருக்கு பார்த்தீங்களா. வீட்டில் தீபாவளி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலே இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெசிபீஸ்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நமக்கு எப்போவுமே லாபம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம். 1 கிலோ மைதா மாவு எடுத்தும் கூடவே 600 கிராம் சர்க்கரை சேர்த்தும் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போது பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா பிஸ்கெட் வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது, நல்லா ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் வந்து ஒரு வாரம் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.